Hello everyone, welcome to my class. Dr. Shobana's PDF materials are now available for MA Tansky syllabus. Second semester Shakespeare studies கான complete study materials என்கிட்ட available-ஆ இருக்கு. இந்த complete study materials-ல எல்லா topics-குமான essays, paragraphs, short answers and MCQs provide பண்ணியிருக்கேன். இதை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 7200893046ன்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். Thank you. Shakespeare sources and theatrical conventions. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக். Before that a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எனக்கான மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே. Now, Shakespeare sources and theatrical conventionsக்கான மீனிங் பார்க்கலாம். சோர்சஸ்னா ஆதாரங்கள். ஓகே, ஷேக்ஸ்பியர் தன்னோட கதைக்கான அந்த கரு, அந்த மூலம் சொல்லுவாங்களே, அந்த ஐடியாஸ் எல்லாம் எங்கேருந்து எடுத்தாருன்னு படிக்கிறது தான் ஷேக்ஸ்பியர் சோர்சஸ். அடுத்து தியேட்ரிக்கல் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னா, தியேட்டர் வந்து ஷேக்ஸ்பியரோட பீரியட்ல தான் வந்து அந்த ஆரம்ப நிலையில இருக்குது. ஸோ அந்த தியேட்டர்ஸ் அந்த உடன் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கும், ரொம்ப பேசிக்கான ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ல அவங்களால எவ்வளோ பெஸ்ட் பண்ண முடியுன்றதை பார்ப்பாங்களே, அப்போ ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க பண்ண வேண்டியிருக்கும். அதை தான் தியேட்ரிக்கல் கன்வென்ஷன்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். Now let us get into the introduction of the topic. Shakespeare is celebrated as one of the greatest dramatists in world literature, but he rarely invented the plots of his plays. அவர் ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் ட்ராமாட்டிஸ்ட் அப்படிங்கிறது செகண்ட் தாட் நம்மளுக்கு இல்லை. வேர்ல்டு லிட்ரேச்சர்லேயே கிரேட்டஸ்ட் ட்ராமாட்டிஸ்ட் வந்து ஷேக்ஸ்பியர் தான். ஆனால் பிளாட்ஸ் அவர் இன்வென்ட் பண்ணாரா அப்படின்னு பார்த்தா, அவரோட கதைக்கான கருக்களை அவர் இன்வென்ட் பண்ணாரா அப்படின்னா இல்லை, ரொம்ப கம்மியாக தான் அவரோட ஓன் ஸ்டோரிஸ். மற்றது எல்லாமே அவர் இன்வென்ட் பண்ணது கம்மி தான். மற்றதெல்லாம் வேறு வேறு சோர்சஸ்லேருந்து தான் எடுத்துக்கிட்டாரு. மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஸ்டோரிஸ் were adopted from earlier works, classical texts, historical chronicles, Italian novella, folklore and writings of his contemporaries. ஸோ அவரோட சோர்சஸ் எங்கேருந்தெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கிளாசிக்கல் டெக்ஸ்ட், அதாவது பழைய கதைகள்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. யூரோப்பில், ஏன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எல்லாமே புதுசு தான். ஸோ கிளாசிக்கல் டெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னா, ஏன்னா சாசர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ரைட்டராகவே நம்ம கன்சிடர் பண்றோம். அப்போ சாசர் வந்து இவருக்கு ஒரு 200-300 வருஷத்துக்கு வாழ்ந்தவர் தான். அப்ப கிளாசிக்கல், இங்கிலீஷ்ல கிளாசிக்கல்னு எதுவும் கிடையாது. அதனால அவங்க எங்க போயிருவாங்க அப்படின்னு சொன்னா, யூரோப்ல இருக்க கிரீக், லாட்டின் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்க்கு டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருப்பாங்க. அது அந்த கதைகளை எடுத்துப்பாங்க. ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் கிரானிக்கல்ஸ்ல இருந்து நிறைய ஹிஸ்டரிஸ், அவரோட ஹிஸ்டரிஸ் எல்லாமே ஹோலின்ஷிட்ஸ் கிரானிக்கல்ஸ்ல இருந்து எடுத்திருப்பாரு. அடுத்து இட்டாலியன் நாவல்ஸ், நிறைய இட்டாலியன் நாவல்ஸ்லேருந்து அவர் கதைக்கான கருக்களை எடுத்துட்டாரு. ஃபோக்லோர்னா நாடோடி கதைகள். அடுத்தது ரைட்டிங்ஸ் ஆஃப் ஹிஸ் கண்டெம்பரரிஸ், யூனிவர்சிட்டி விட்ஸ் தான் இவரோட கண்டெம்பரரிஸ். ஸோ அவங்களாம் நிறைய எழுதிட்டு இருந்தாங்க. அவங்களோட கதைகளை இவர் இன்னும் கொஞ்சம் அதை பெட்டராக கொடுத்துருக்கிறாரு. வித் ஒன்லி a few exceptions such as the Tempest and the House Labour's Lost, Shakespeare reshaped existing material by enriching it with psychological depth, memorable characters and powerful லாங்குவேஜ். அப்போ ஒரு சில பிளேஸ் தான், அதாவது டெம்பஸ்ட், லவ்ஸ் லேபர்ஸ் லாஸ்ட் மாதிரி ஒரு சில பிளேஸ் தான் அவரோட ஓன் இன்வென்ஷன்ஸ். மற்றது எல்லாமே வெளியிலேருந்து எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல், ஆல்ரெடி இருந்த மெட்டீரியலை எடுத்து அதை என்ரிச் பண்ணியிருக்காரு. எப்படி ஒரு சைக்கலாஜிக்கல் டெப்த் கொடுக்குறாரு, அந்த கேரக்டர்ஸை வந்து ரொம்ப சைக்கலாஜிக்கலாக அனலைஸ் பண்ணுறாரு. மெமரபிள் கேரக்டர்ஸ் தான் ஷேக்ஸ்பியரோட ஒரு பெரிய அட்வான்டேஜே. அவரோட கேரக்டர்ஸ் வந்து இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, கேரக்டர்ஸ் பொதுவாக மனுஷனோட கேரக்டர்ஸை வந்து ரொம்ப அழகா அவர் வந்து சைக்கலாஜிக்கலா அதை டீல் பண்ணிருக்கிறதுனால கேரக்டர்ஸ் பொதுவாக மாறுறதே இல்லை மனுஷனுக்கு. ஸோ நமக்கு ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும், நம்ம பக்கத்தில் பார்க்குற ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கும். அதனால தான் இன்றைக்கும் நம்மளால் ஷேக்ஸ்பியரை ரசிக்க முடியுது. அதே மாதிரி அவரோட பவர்ஃபுல் லாங்குவேஜும் கேரக்டர் ஸ்டடியும் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அவரோட ஒர்க்ஸில். ஸோ வேறு எங்கேருந்து கதை எடுத்தாலும் இவர் எடுத்துட்டா அந்த பழைய கதையெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஷேக்ஸ்பியரோட கதையாக தான் அதை நம்ம பார்ப்போம். ரைட், அந்த அளவுக்கு அவருக்கு என்ன இருந்தது அப்படின்னா, அந்த சைக்கலாஜிக்கல் அனலைஸ் பண்ணுறதா ஆகட்டும், அடுத்ததான் அவரோட அந்த பவர்ஃபுல் லாங்குவேஜ் ஆகட்டும், அது வந்து அப்படி ஒரு அழக கூட்டிரும் அந்த ஒர்க்குக்கு. அட் த சேம் டைம் his plays were written for the Elizabethan stage and followed specific theatrical conventions that shaped how drama was performed during his time. அடுத்ததா இது வந்து சோர்சஸ் பத்தி. அடுத்து கன்வென்ஷன்ஸ் பத்தி என்ன சொல்றாங்க இன்ட்ரோடக்ஷன்ல அப்படின்னு சொன்னா,
எலிசபெத்தன் ஸ்டேஜுக்கு தான் எழுதுறாரு. இப்போ ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் அந்த பீரியட்ல இருந்தது. ஸோ அதுக்காக தே ஃபாலோட் ஸ்பெசிஃபிக் தியேட்ரிக்கல் கன்வென்ஷன்ஸ். ஒரு சில உடன்படிக்கைகளை செஞ்சுக்கிட்டாங்க, ஒரு சில விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஓகே, ஸோ தட் ஷேப்ட் ஹவு ட்ராமா வாஸ் பெர்ஃபார்ம் டூரிங் ஹிஸ் டைம். ஏன்னா அவங்க காலகட்டத்தில் எப்படி யூனிவர்சிட்டி விட்ஸ் எல்லாம் எழுதின ட்ராமாஸை எனாக்ட் பண்ணாங்களோ அதே தான் இவரோட ட்ராமாஸ்க்கும் ஃபாலோ பண்ணப்பட்டது. இப்போ நம்ம சோர்சஸ் பார்க்கலாம், எந்தெந்த சோர்சஸ் எல்லாம் முக்கியமான சோர்சஸ்னு பார்க்கலாம். ஷேக்ஸ்பியர் பாரோட் ஹெவிலி ஃப்ரம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னாலே இங்கிலீஷில் கிடையாது, இது யூரோப்பா மற்ற யூரோப்பியன் லாங்குவேஜஸ் லாட்டின் ஆர் கிரீக்லேருந்து தான் எடுத்திருப்பாரு. இப்போ ப்ளூடாக்ஸ் பேரலல் லைஃப்ஸ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பை தாமஸ் நார்த் எடுத்துட்டாரு. ப்ளூடாக்ஸ் பேரலல் லைஃப்ஸுங்கிறது வந்து ரோமன் ஹிஸ்ட்ரி பற்றிய கதைகள். ஓகே, ஸோ லாட்டினில் வந்த ஒரு புக்கு தான் ப்ளூடாக்ஸ் பேரலல் லைஃப்ஸ். இதை வந்து 1579, ஏன்னா ஷேக்ஸ்பியருக்கு இங்கிலீஷ் தெரியாது, சாரி லாட்டின் தெரியாது, அதனால அவர் வந்து டிரான்ஸ்லேஷன் தான் படித்தார். அப்போ இருந்த மற்ற ரைட்டர்ஸ்க்கெல்லாம் லாட்டின் கிரீக் தெரியும், ஆனால் ஷேக்ஸ்பியருக்கு தெரியாது, ஏன்னா இவர் அதிகம் படிக்காதவர். இவர் வந்து ஒரு இன்னைக்கு இதில் வந்து 7th 8th படித்தவர் தான். ஓகே, இன்னைக்கு ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 7th 8th படித்தவர் தான், பெரிய படிப்பெல்லாம் படிக்கல. ஆனால் அவர் வந்து பிளெஸட், ஹி வாஸ் பிளெஸட், காட்ஸ் கிஃப்ட் இருந்தது. ஓகே, ப்ளூடாக்ஸ் பேரலல் லைஃப்ஸ்ன்ற புக்கில் இருந்து நிறைய விஷயங்கள் எடுத்துட்டாரு. இது லாட்டினில் எழுதப்பட்டாலும் இட் வாஸ் டிரான்ஸ்லேட்டட் பை தாமஸ் நார்த் இன் இங்கிலீஷ் இன் 1579. ஸோ நீங்கள் ப்ளூடாக்ஸ் பேரலல் லைஃப்ஸ் மட்டும் எழுதினா போதும், இது உங்கள் இன்ஃபர்மேஷனுக்கானது. இட் வாஸ் த மேஜர் சோர்ஸ் ஃபார் ஹிஸ் ரோமன் பிளேஸ். அப்போ ரோமன் பிளேஸ் எல்லாம் இதுலேருந்து தான் எடுத்துக்கிட்டாரு. எதெல்லாம் அவரோட ரோமன் பிளேஸ்? ஜூலியஸ் சீசர், ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா, கோரியோலேனஸ் அண்ட் டிமோன் ஆஃப் ஏத்தன்ஸ். ஓகே, ஸோ இந்த 4 பிளேஸ்க்கான ஸ்டோரிஸும் அவர் எதுலேருந்து எடுத்திருக்காரு? ப்ளூடாக்ஸ் பேரலல் லைஃப்ஸில். அடுத்து ஓவிட்ஸ் மெட்டமார்ஃபோசிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மெனி பிளேஸ் சச்சஸ் எ மிட்சமர் நைட்ஸ் ட்ரீம், டைட்டஸ் அண்ட்ரானிகஸ் அண்ட் த டெம்பஸ்ட். ஓகே, ஸோ இங்கே ஆல்ரெடி டெம்பஸ்ட்டுக்கு இது இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வி நிட் நாட் ஹாவ் எனி கன்ஃபியூஷன்ஸ். இதில் வந்து டெம்பஸ்ட் இதில் வராது. ஸோ நம்ம வந்து இந்த 2 பிளே மட்டும் போட்டுக்கலாம். ஓவிட்ஸ் மெட்டமார்ஃபோசிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மெனி பிளேஸ் சச்சஸ் எ மிட்சமர் நைட்ஸ் ட்ரீம் அண்ட் டைட்டஸ் அண்ட்ரானிகஸ். ஸோ ஓவிடோட மெட்டமார்ஃபோசிஸ்ன்ற ஒர்க், ஓவிடுங்கிறது ஆத்தர், அவரோட ஒர்க் வந்து மெட்டமார்ஃபோஸ். இது வந்து மெட்டமார்ஃபோசிஸ், இது வந்து இதுலேருந்து தான் அவர் மிட்சமர் நைட்ஸ் ட்ரீம், டைட்டஸ் அண்ட்ரானிகஸ்க்கான ஸ்டோரிஸ் எடுத்திருக்காரு. அடுத்தது செனக்காஸ் ட்ராஜடி. செனக்கா அப்படிங்கிறது பெரிய இட்டாலியன் பிளே ரைட். அவரோட ரைட்டிங்ஸ் வந்து ஷேக்ஸ்பியரோட ரிவெஞ்ச் பிளேஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. சூப்பர் நேச்சுரல் சீன்ஸ், ரெட்டரிக்கல் ஸ்பீச்சஸ், தீம்ஸ் ஆஃப் ரிவெஞ்ச் அண்ட் வயலன்ஸ், பிளாட்டஸ் கான்ட்ரிபியூட்டட் டு ஷேக்ஸ்பியர்ஸ் காமிக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, 2 ரைட்டர்ஸ், ஓகே, செனக்கா அண்ட் பிளாட்டஸ், இது 2 பேருமே ரைட்டர்ஸ், செனக்கா அண்ட் பிளாட்டஸ். செனக்கா வந்து ட்ராஜடி எழுதுறவர். அவரோட ஒர்க்ல இருந்து ஷேக்ஸ்பியர் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, சூப்பர் நேச்சுரல் சீன்ஸ் எடுத்துக்கிட்டாரு. ஓகே, அடுத்ததா ரெட்டரிக்கல் ஸ்பீச்சஸ், ரொம்ப அப்படியேவும் நல்ல அருமையாக பேசுறது, அந்த பேச்சு திறனை வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்துகிறாங்க இல்லையா, அதை வந்து எடுத்துட்டாரு. தீம்ஸ் ஆஃப் ரிவெஞ்ச் வயலன்ஸ், அப்போ பழிக்கு பழி வாங்குறது, வயலன்ஸ் சீன்ஸ், இது எல்லாம் வந்து செனக்காவோட ட்ராஜடிஸை பார்த்து அதுலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காரு ஷேக்ஸ்பியர். பிளாட்டஸ்ங்கிறது இன்னொரு ரைட்டர் ஆஃப் இட்டலி. அவர்கிட்ட இருந்து என்னெல்லாம் எடுத்துக்கிறாருன்னா, காமிக் ஸ்ட்ரக்சர்ஸ், காமெடியில் இருக்கிற நிறைய விஷயங்கள். இப்போ ட்ராஜடியிலேருந்து நிறைய செனக்காட்டிருந்து வாங்கிக்கிறாரு, காமெடிக்கு பிளாட்டஸ்ல இருந்து வாங்கிக்கிறாரு. ஓகே, குரோனிக்கல்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் சோர்சஸ், இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு இது, அதாவது ரோமன் பிளேஸ்க்கானது. அடுத்தது மிட்சமர் நைட்ஸ் ட்ரீம், டைட்டஸ் அண்ட்ரானிகஸ் பார்த்தோம். அப்புறம் செனக்கா பிளாட்டஸ்டர்னு நிறைய அவர் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா கிளாசிக்கல் கிரீக் அண்ட் ரோமன் சோர்சஸ். இதுல இருந்து ஷேக்ஸ்பியர் எடுத்துக்கிட்ட விஷயங்கள். கிளாசிக்கல் லிட்ரேச்சர், அதாவது ரோமன் கிரீக் லிட்ரேச்சர்ல இருந்து இந்த விஷயங்கள் எல்லாம் ஷேக்ஸ்பியர் அவரோட பிளேஸ்க்கு யூஸ் பண்ணார். அடுத்த டைட்டில் என்ன பார்க்க போறோம்? குரோனிக்கல்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் சோர்சஸ். நிறைய குரோனிக்கல்ஸ்னாலும் ஹிஸ்டரிஸ் தான். ஸோ ஹிஸ்டாரிக்கல் சோர்ஸில் எதுல இருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டாருன்னு பார்க்கலாம். ஸோ ஷேக்ஸ்பியர் ரிலைட் ஆன் ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் ஹிஸ் ஹிஸ்டரி பிளேஸ். அவரோட வரலாற்று கதைகள் எல்லாமே ட்ராமாஸா, ஹிஸ்டரி ட்ராமாஸ் நிறைய எழுதியிருக்காரு, 10 எழுதியிருக்காரு. ஸோ அதுக்கெல்லாம் அவர் எங்கேருந்து எடுத்துக்கிறாருன்னு பார்க்கலாம். ரஃபேல் ஹோலின்ஷிட்ஸ் குரோனிக்கல்ஸ்,
இது வந்து ஹோலின்ஷெட்ஸ் குரோனிக்கல்ஸ்னு சொல்லலாம். இந்த பெயர் ரொம்ப முக்கியம். ரஃபேல் ஹோலின்ஷெட்ஸ் குரோனிக்கல்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1587ல வந்த ஒரு புக். இதுதான் வந்து நம்ம சொன்னோம்ல தாமஸ் நார்த் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணாருன்ட்டு. இந்த புக்கு தான் இவருக்கு மேஜர் சோர்ஸாக இருந்தது. எதுக்கெல்லாம் அப்படின்னா மேக்பத், கிங் லியர், ரிச்சர்ட் II அண்ட் ஹென்ரி பிளேஸ். எல்லா ஹென்ரி பிளேஸ்க்கான கதைகள், ஏன்னா ஹென்ரி IV, ஹென்ரி V, ஹென்ரி VIன்னு எல்லாம் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 1, பார்ட் 2 நிறைய வரும். ஸோ அது ரிச்சர்ட் II, அடுத்து மேக்பத், கிங் லியர், இது எல்லாம் ஹோலின்ஷெட் குரோனிக்கல்ஸ்ல இருந்து அதுக்கான ஆதாரங்களை எடுத்துக்கிட்டாரு. எட்வர்ட் ஹாலோட த யூனியன் ஆஃப் டூ நோபல் அண்ட் இல்லஸ்டர் ஃபேமிலிஸ் அப்படின்னு ஒரு புக்கு. இதுல இருந்து அவரு இட் இன்ஃப்ளூயன்ஸ் பிளேஸ் பேஸ்ட் ஆன் இங்கிலீஷ் மொனார்கி. ஓகே, இங்கிலீஷ் மொனார்கி பத்தி நிறைய கதைகள் வந்து இங்கிலீஷ் த்ரோன் பத்தி எட்வர்ட் ஹாலோட இந்த புக்ல இருந்தும் எடுத்துக்கிட்டாரு. நீங்க மெயினா எழுத வேண்டியது இது. Okay, Raphael Holinshed's Chronicles மறந்துடாம எழுதுங்க. These chronicles gave Shakespeare factual outlines, but he rearranged events to create more dramatic tension. எப்பவுமே ஒரு கதாசிரியர் வந்து வரலாற்று விஷயங்களை எழுதுறாரு, ஹிஸ்டரியை வந்து ஒரு ரைட்டர் எழுதுறப்போ, கிரியேட்டிவ் ரைட்டர் எழுதுறப்போ அப்படியெல்லாம் ஹிஸ்டரி எழுத மாட்டாங்க. ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபேக்ட்ஸோட ஃபிக்ஷன் மிக்ஸ் பண்ணி எழுதினாதான் அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக படிக்க முடியும். வரலாறு மாதிரி அப்படியே ஹிஸ்ட்ரி மாதிரியே எழுதுனா அது வந்து ஹிஸ்ட்ரிக்கும் லிட்ரேச்சருக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஸோ ஹிஸ்ட்ரியை வச்சுட்டு மெயினான விஷயங்களை வச்சுப்பாங்க. அது கூட வந்து நிறைய இமேஜினேஷன், இப்படியெல்லாம் பேசியிருப்பாங்கன்ற மாதிரி இமேஜினேஷன் நிறைய சேர்த்து எழுதுறப்போ தான் அது ஒரு நல்ல கிரியேட்டிவ் புக்காக இருக்கும். ஸோ முக்கியமான குரோனிக்கல்ஸ்னா ரஃபேல் ஹோலின்ஷெட்ஸ் குரோனிக்கல்ஸ். அப்புறம் இட்டாலியன் நாவல்ஸ்ன்றது நாவெல்லா அப்படிங்கிறது நாவலோட கொஞ்சம் சின்னதாக இருந்தால் அது நாவெல்லா. அப்புறம் ரினைசான்ஸ் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ், இது எல்லாமே இவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தது. அது என்னென்ன நேம்ஸ்ன்னு பார்க்கலாம். மெனி ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் காமெடிஸ் அண்ட் ரொமான்டிக் ட்ராஜடிஸ் கேம் ஃப்ரம் இட்டாலியன் ரைட்டர்ஸ். பொக்காஷியோஸ் டெக்கமரான், இது வந்து இவரோட முக்கியமான ஒரு சோர்ஸாக நம்ம பார்க்குறோம். ஸோ முக்கியமான சோர்சஸ் எல்லாமே கவனிச்சுட்டு வாங்க, அதெல்லாம் கண்டிப்பா எழுதிடணும். இதுல வந்து ப்ளூடாக்ஸ் parallel lives, ஓவிட்ஸ் மெட்டமோர்போசிஸ், கிரீக் அண்ட் கிளாசிக்கல் கிரீக் அண்ட் ரோமன் சோர்சஸ்ல எழுதிருங்க கண்டிப்பா. அடுத்து குரானிக்கல்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் சோர்சஸ்ல ரஃபேல் ஹோலின்ஷெட்ஸ் குரானிக்கல்ஸ் எழுதணும். எல்லாமே முடிஞ்சா படிங்க, முடியலன்னா அந்த ஒவ்வொரு பேராவது கண்டிப்பா படிச்சிடுங்க. இட்டாலியன் நாவல்ஸ்ல பொக்காஷியஸ் டெக்கமரான் வந்து முக்கியமானது. அதே மாதிரி சிந்தியாஸ் ஹெக்கட்டோமிதி, இது ரெண்டும் முக்கியம். ஸோ பொக்காஷியஸ் டெக்கமரான் இன்ஸ்பயர்ட் ஆல்ஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல், சிம்பலின் அண்ட் த டூ ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா. அப்போ 3 பிளேக்கான சோர்சஸ் அவர் டெக்கமரான்ல இருந்து எடுத்திருக்காரு. அடுத்து ஆர்த்தர் புரூக்ஸோட போயம் தி ட்ராஜிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் ரோமியஸ் ஜூலியட் வாஸ் த சோர்ஸ் ஆஃப் ரோமியோ அண்ட் ஜூலியட். ஸோ இன்னொரு புக்கு தி ட்ராஜிக்கல் ஆர்த்தர் புரூக் அப்படின்னு ஒரு இட்டாலியன் நாவெல்லா, அதுல இருந்து தி ட்ராஜிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் ரோமியஸ் அண்ட் ஜூலியட் அப்படின்னு ஒரு கதை. ஸோ அதுதான் வந்து ரோமியோ ஜூலியட்டுக்கான ஆதாரமா இருக்கு. அடுத்து சிந்தியோ ஹெக்கட்டோமிதி அப்படிங்கிறது இட் ப்ரொவைடட் ஸ்டோரிஸ் ஃபார் ஒத்தெல்லோ அண்ட் மெஷர் ஃபார் மெஷர். ஸோ ஹெக்கட்டோமித்தில இருந்து தான் ஒத்தெல்லோன்ற ட்ராஜடிக்கும் மெஷர் ஃபார் மெஷர்ன்ற டார்க் காமெடிக்குமான சோர்ஸா அவர் யூஸ் பண்ணிக்கிட்டார். இட்டாலியன் டேல்ஸ் வர் நோன் ஃபார் இமோஷனல் காம்ப்ளெக்சிட்டி விச் ஷேக்ஸ்பியர் எக்ஸ்பேண்டட் வித் டீப்பர் கேரக்டர்ஸ். ஸோ இட்டாலியன் ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இமோஷனலா இருக்கும். அது வந்து ஷேக்ஸ்பியர் அவரோட அந்த கேரக்டரைசேஷன் மூலமா ரொம்ப அழகா எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அடுத்ததான் மெடிவல் ரைட்டர்ஸ் அண்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இவங்க ஷேக்ஸ்பியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க எப்படிங்கிறத பார்க்கலாம். சாசர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட சாசர் இருந்து தான் மிட்சமர் நைட்ஸ் ட்ரீம்க்கும் டூ நோபல் கின்ஸ்மன்கான சோர்ஸ் எடுத்துக்கிறார். அடுத்து ஜான் கோவர், அப்படி இவங்கெல்லாம் வந்து மெடிவல் ரைட்டர்ஸ்னா 13th 14th சென்ச்சுரிஸ்ல எழுதினவங்க. சாசர், அதுக்கப்புறம் ஜான் கோவர், இவரோட கன்ஃபெசியோ அமாண்டிஸ் அவரை என்ன பண்ணுச்சு, அவருக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்சிங்கா இருந்தது. இட் இன்ஃப்ளூயன்ஸ் பெரிக்கல்ஸ். கன்ஃபெசியோ அமாண்டிஸ்ல இருந்து தான் அவர் பெரிக்கல்ஸ்க்கான ஸ்டோரி எடுத்தாரு. சம் பிளேஸ் வர் drawn from folk tales such as the legend of King Lear. கிங் லேர் அப்படிங்கிறது வந்து the legend of King Lear அப்படிங்கிறது ஒரு ஃபோக் டேல், அதுல இருந்து தான் அவர் கிங் லியர்க்கான கதையை எடுத்துக்கிட்டார். ஓகே, ஸோ அடுத்து பைபிள் வந்து அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சானா, ஆமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுதான். எந்த விதத்துலனா பைபிள்ல இருந்து அவர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறாருன்னா, அந்த மாரல் ஸ்டோரிஸ், அடுத்தது அந்த பேசும் முறைகள், நிறைய அட்வைசஸ், இதெல்லாம் வந்து பைபிளோட இன்ஃப்ளூயன்ஸ்ல எழுதுறாரு. ஓகே, அதுல இருந்து கொடுக்கப்பட்ட நிறைய ஃப்ரேஸ் எல்லாம் வந்து அவர் இன்டைரக்டா எடுத்துக்கிறாரு, டைரக்டாவோ இன்டைரக்டாவோ எடுத்துக்கிறாரு. ஷேக்ஸ்பியர் டிட் நாட் அடாப்ட் பைபிள் ஸ்டோரிஸ் டைரக்ட்லி.
டைரக்டா பைபிள்ல இருந்து ஸ்டோரிஸ் எடுக்கல, பட் he filled this place with biblical references, themes and moral ideas. அப்ப பைபிளோட ரெஃபரன்சஸ் நிறைய இடத்துல கொடுக்குறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கதையில ஒரு பைபிளோட நேம் பைபிள் ஸ்டோரிஸ்ல இருக்க ஒரு நேம் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இது யாரு அப்படின்னு பாக்குறப்போ பைபிள்ல அந்த கதையை பத்தி அந்த அந்த கேரக்டரை பத்தியே கதை இருக்கும். ஸோ அந்த ரெஃபரன்சஸ் கொடுக்கறது. தீம்ஸ் நிறைய பைபிள் தீம்ஸ் எடுத்திருக்காரு, அந்த பைபிள் ஸ்டோரிஸ்ல வர தீம்ஸ் எடுத்திருக்காரு. அதே மாதிரி மாரல் ஐடியாஸும் கொடுத்திருக்காரு. ஸோ இவரோட பைபிள் என்னென்ன மாதிரி பைபிள் அந்த டைம்ல இருந்ததோ அதுதான் அவரோட இன்ஃப்ளூயன்ஸா இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அவர் பீரியட்ல இந்த பைபிள்ஸ் இதெல்லாம் ஜெனிவா பைபிள், பிஷப்ஸ் பைபிள், த புக் ஆஃப் காமன் பிரேயர். அடுத்ததா கண்டெம்பரரி ரைட்டர்ஸ். சரி, முன்னாடி மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து யூரோப்பியன் ரைட்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துக்கிட்டாரு, கிரானிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டாரு, இட்டாலியன் நாவல்ல இருந்து எடுத்திருக்காரு, பைபிள் இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்திருக்கிறாரு, மெடிவல் ரைட்டர்ஸ் எடுத்துக்கிறாரு. கண்டெம்பரரி ரைட்டர்ஸ்ல இருந்து எடுத்திருக்காரா? இவரோட கண்டெம்பரரியன்ஸ் தான் யூனிவர்சிட்டி விட்ஸ். ஆமா, அவங்க கிட்ட இருந்து தான் எடுத்திருக்காரு. Shakespeare also borrowed from the works of his contemporaries like Marlowe, Kyd, Greene and popular prose fiction. இதுல இருந்து prose fictionல இருந்து எடுத்திருக்காரு. பாப்புலரா இருந்த எல்லா prose fictionல இருந்து எடுத்திருக்காரு. எக்ஸாம்பிள்ஸ்னு பாத்தீங்கன்னா As You Like It from Thomas Lodge's Rosalyn, The Winter's Tale from Robert Greene's Pandestum. அதே மாதிரி ஷேக்ஸ்பியரோட ஓகே இதெல்லாம் வந்து அவரோட கண்டெம்பரரிஸ்ல இருந்து எடுத்தது. ஸோ இதோட நம்ம சோர்சஸை முடிச்சுக்கிறோம். ஓகே, ஸோ 6 இது கொடுத்துருக்கோம். 6 சப்டைட்டில்ஸ்ல அவர் எங்க இருந்து சோர்சஸ் எடுத்தாருன்றத நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டோம். நவ் லெட் அஸ் கெட் இன்டு ஷேக்ஸ்பியர்ஸ் தியேட்ரிக்கல் கன்வென்ஷன்ஸ். அப்போ தியேட்டர்ஸ்ல அவர் செய்த உடன்பாடுகள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க போறோம். ஷேக்ஸ்பியர் ரோட் வித்தின் பெர்ஃபார்மன்ஸ் ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் எலிசபெத்தன் தியேட்டர் விச் ஷேப்ட் ஹவு ஹிஸ் பிளேஸ் வாஸ் ஸ்டேஜ்டு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எலிசபெத்தன் ஸ்டேஜ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். அது வந்து ஆல்ரெடி நீங்கள் நான் எலிசபெத்தன் தியேட்டர் பத்தி ஒரு பெரிய வீடியோ போட்டிருப்பேன், பிக்சர்ஸோட போட்டிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்லா புரியும். பட் இருந்தாலும் ஒரு குளோப் பிளாக் ஃப்ரையர்ஸ் அங்கே இருந்த இம்பார்ட்டன்ட் தியேட்டர்ஸ் அது எப்படி இருந்ததுன்னா ஒரு த்ரஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸ்டெண்டிங் இன் டு த ஆடியன்ஸ். 4 டிவிஷன்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்குள்ளே போகும். அதுக்கடுத்து அது ஓப்பன் ஏர் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அந்த ஃப்ரண்ட் ஸ்டேஜாக இருக்கட்டும், அப்புறம் அந்த கேலரி எல்லாம் வந்து ஓப்பன் ஏர்ல இருக்கும். அதாவது கவர்டா இருக்காது. கேலரி மட்டும் ஒரு சில ஏரியா மட்டும்தான் கவரா இருக்கும். மற்ற இடம்லாம் ஓப்பன் ஏரா தான் இருக்கும். மழை பெஞ்சாலோ வெயில் அடிச்சாலோ உள்ள வந்து எல்லாம் ஃபீல் பண்ற மாதிரி தான் இருக்கும். கேலரிஸ் சரௌண்டிங் த பிட். கேலரிஸ் வந்து அந்த பிட்னு ஒரு ஏரியா இருக்கும். பிட்ன்றது வந்து அந்த ஸ்டேஜுக்கு கீழே ஒரு மாதிரி எல்லாம் நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் ஸ்டேஜுக்கு முன்னாடி மக்கள் நின்று பார்க்குற இடம் தான் பிட்ன்னு சொல்லுவாங்க. அதை சுற்றி தான் கேலரிஸ் இருக்கும். நோ கர்டைன்ஸ் அண்ட் மினிமல் சேலரி மினிமல் சீனரி. கர்டைன்ஸ் இல்லை, திரைகள் இல்லை, சீனரியுமே கம்மியாக தான் இருந்தது. ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கம்மி தான், ஆனால் காஸ்டியூம்ஸ் வந்து ரிச்சா இருக்கும். பிகாஸ் த ஸ்டேஜ் வாஸ் சிம்பிள், ஷேக்ஸ்பியர் யூஸ் பொயட்டிக் லாங்குவேஜ் டு கிரியேட் செட்டிங் அண்ட் அட்மாஸ்பியர். ஸ்டேஜ் ரொம்ப சிம்பிளா இருந்ததுனால வார்த்தைகள் மூலமா அந்த விஷயத்தை கொண்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஒரு ஒரு பார்க்ல வந்து லவ்வர்ஸ் மீட் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஒரு சீன் இருக்குன்னா அங்க பார்க்கெல்லாம் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாரு, அந்த லவ்வர்ஸ்ல வந்து அந்த மேல் வந்து என்ன பண்ணுவான், ஃப்ளவர்ஸ் இங்கே இருக்க பூக்களோட அவ்வளோ லவரை கம்பேர் பண்ணுறேன். இங்கே நீயும் ஒரு மலராக மலர்ந்திருக்கிறாய், தோட்டத்தில் இத்தனை மலர்கள் மலர்ந்திருக்கின்றன, நீயும் ஒரு மலர் அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணுவார், அந்த இமேஜினேஷனில் வந்து கொண்டு வருவார். ஓகே, அப்போ லாங்குவேஜை வந்து ரொம்ப பொயட்டிக்காக மாற்றி அந்த கற்பனை திறனை அதிகப்படுத்தி ரொம்ப கிரியேட்டிவான செட்டிங்கை வந்து வார்த்தைகளில் கொண்டு வந்துடுவாங்க. அங்கே நேரடியாக செட்டிங் பெருசாக இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், வார்த்தைகள் மூலமாக அங்கே இருக்க ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, இமேஜின் பண்ணிப்பாங்க. அடுத்து ஆக்டிங் கன்வென்ஷன்ஸ் பார்க்குறோம். எலிசபெத்தன் தியேட்டர் யூஸ் ஸ்பெசிஃபிக் டெக்னிக்ஸ். சாலிலாக்கி ஆக்டிங்ல இது எல்லாமே கன்வென்ஷன்ஸ். இந்த எல்லா விஷயமும் ஒரு ட்ரெடிஷ்னலா வந்துட்டு இருக்கு. எதெல்லாம் அப்படின்னு சொன்னா சாலிலாக்கிஸ் நிறைய இருக்கும், அசைட்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா ஒரு கேரக்டரோட இன்னர் மைண்ட், மனசுக்குள்ள அவன் என்ன நினைக்கிறான்றது சாலிலாக்கி மூலமாகவும் அசைட்ஸ் மூலமாகவும் தான் நம்ம வெளிப்படுத்தியிருப்பாரு ஷேக்ஸ்பியர். சாலிலாக்கியும் அசைடும் வேற வேற கிடையாது, ரெண்டுமே ஸ்போக்கன் தாட் தான். மனசுல இருக்கிறத சொல்றது பேசுறது தான் சாலிலாக்கி அண்ட் அசைடு. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, சாலிலாக்கி பேசுறப்ப பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க, தனியா தான் நின்று கேரக்டர் பேசிட்டு இருக்கும்.
அசைட் பேசுறப்போ பக்கத்துல ஆள் இருப்பாங்க, ஆனாலும் மனசுக்குள்ள இருக்கிறத சத்தமா சொல்லணும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்பெத் பாத்தீங்கன்னா நிறைய அசைட்ஸ் கொடுத்துருப்பாரு ஷேக்ஸ்பியர். மேக்பெத் வந்து ஒரு கிங், அப்போ அவன் வந்து அரசவையில உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்பயே ஒரு சில பேரை சந்தேகப்படுவான், ஐயோ இவன் ஒன்றும் சரியில்லையே, இவனை சீக்கிரம் தீர்த்து கட்டணுமேன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ மனசுக்குள்ளதான் அவர் நினைப்பாரு. அதை வந்து என்ன பண்ணணும், அந்த ஆடியன்ஸ்க்கு தெரியணும் இல்லையா? அப்போ அவர் மனசை வந்து வெளிக்காட்டுறது தான் அசைடு. அப்ப என்ன பண்ணிருவாங்க அந்த காலத்துல, அசைடு அப்படின்னு சொல்லிட்டு பிளக்கார்டோ இல்ல சத்தமாவோ யாரோ சொல்லுவாங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்குவாங்க, மக்களா அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, ஓஹோ இது வந்து அவன் பேசுறது கிடையாது, அவன் மனசு அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. ஸோ சாலிலாக்கி அசைடுக்கு பெருசா டிஃபரன்ஸ் இல்லை. ஓகே, அப்புறம் இட் இஸ் அன்ஹர்ட் பை பிரீஃப் ரிமார்க்ஸ் அன்ஹர்ட் பை அதர் கேரக்டர்ஸ். மற்றவங்களுக்கு கேட்காது, ஆனா சின்ன சின்ன குட்டி குட்டியா தான் இருக்கும் அசைடு, ரொம்ப நேரம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. சாலிலாக்கி கொஞ்சம் பெருசா இருக்கும். eavesdropping, disguise, mistaken identity இதெல்லாமே ஆக்டிங் கன்வென்ஷன்ஸ். eavesdroppingனா ஒட்டு கேட்கறது, டிஸ்கைஸ் மாறு வேஷம் போடுறது, மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி ஆள் மாறாட்டம், இது எல்லாமே காமன் பிளாட் டிவைசஸ் தான். மாஸ்க் போட்டுக்கிட்டு வர்றது, இது மியூசிக்கல் டான்ஸ் செக்மெண்ட்ல மாஸ்க் போட்டு வருவாங்க. பிளே விதின் அ பிளே, நம்ம பாக்குறது ஒரு டிராமா, அதுக்குள்ள ஒரு டிராமா நடத்துற மாதிரி காமிப்பாங்க. இப்போ ஸ்பானிஷ் ட்ராஜடி, ஹாம்லெட்ல எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பிளே விதின் அ பிளேன்னு சொல்லுவாங்க. பாய்ஸ் பெர்ஃபார்ம்டு ஃபீமேல் ரோல்ஸ். இன்னொரு முக்கியமான கன்வென்ஷன் என்னன்னா, அங்க ஃபீமேல்ஸ் வந்து ஸ்டேஜ் ஏற முடியாது. எலிசபெத்தன் பீரியட்ல ஃபீமேல்ஸ் were not allowed on the stage. ஓகே, அவங்க வந்து ஸ்டேஜ் மேல ஏற முடியாதுங்கிறதுனால அந்த அவங்க அலோவ் பண்ணப்படலை. அப்படிங்கிறதுனால யங் பாய்ஸே வந்து அங்க ஃபீமேல் ரோல் பிளே பண்ணாங்க. ஏன்னா பாய்ஸ்க்கு வந்து சின்ன வயசுலயே அவங்க போய் தியேட்டர்ல சேர்ந்துருவாங்க, அந்த கம்பெனிஸ்ல சேர்ந்துருவாங்க, அவங்களுக்கு பழக்கிட்டே இருப்பாங்க. அந்த வால் சண்டை, பாடுறது எல்லாமே அவங்களுக்கு வந்து அங்க ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஃபீமேல் ரோல்ஸும் பிளே பண்ணாங்க. தீஸ் கன்வென்ஷன் ஷேப் த ட்ராமாட்டிக் ஸ்டைல் அண்ட் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த கன்வென்ஷன்ஸ் தான், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் என்ன பண்ணுச்சு, ஹெல்ப் பண்ணுச்சு, ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி பண்ணுச்சு. ஓகே, ஸோ இவன் ஒருத்தன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாகோ வந்து கெட்டவன், ஆனா எல்லாரும் முன்னாடி நல்லவனா நடிக்கிறான், அவன் கெட்டவன் எப்படி மக்களுக்கு தெரியும்? அப்போ சாலிலாக்கிஸ் மூலமா தான். ஓகே, மேக்பெத் வந்து அரசவையில உட்கார்ந்துருக்கான், எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கான், நல்ல அரசன்ல பார்ப்பாங்க, அவன் மனசுல நினைக்கிறது என்ன எப்படி தெரியும்? அசைட் மூலமா தெரியும். ஸோ இதெல்லாம் தான் தியேட்ரிக்கல் கன்வென்ஷன்ஸ். அடுத்து டெக்னிக்கல் கன்வென்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா சிம்பிள் ப்ராப்ஸ். டெக்னிக்கலா ஸ்டேஜ்ல என்னென்னலாம் பார்த்தாங்க அப்படின்னா சிம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ். ஏன்னா எலாபரேட் காஸ்டியூம்ஸ் இருந்தது, சிம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தது. ப்ராப்பர்ட்டிஸ் சிம்பிளா தான் இருந்தது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரசவைனா பெரிய அந்த சீன் எல்லாம் இருக்காது. ஓகே, ஒரு சாதாரண சேர் தான் போட்டிருப்பாங்க, ஆனா என்ன பண்ணும், காஸ்டியூம்ஸ் பெருசா போட்டு உட்காந்துருப்பாங்க. அரசனுக்குரிய காஸ்டியூம் இருக்கும், ஆனா செட்டிங் வந்து சிம்பிளா தான் இருக்கும். சிம்பாலிக் ஜெஸ்டர்ஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ். அவங்க வந்து அந்த நடை உடை பாவனையிலேயே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு அரசனா ஒரு சாதாரண மனுஷனா அதெல்லாம் வந்து ஜெஸ்டர் மூலமா கொண்டு வருவாங்க. நடை உடை பாவனை தான் ஜெஸ்டர். மியூசிக், டான்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நல்லாவே கொடுத்தாங்க. ரேபிட் சீன் சேஞ்சஸ் கிரியேட் த்ரூ டயலாக். ரேபிட் அடிக்கடி சீன் சேஞ்சஸ் இருக்கும், ஆனா டயலாக்ல தான் இருக்குமே ஒழிஞ்சு சீன் வந்து அங்க ஸ்டேஜ்ல மாறாது. லைட்டிங் வாஸ் நேச்சுரல் சன்லைட். நேச்சுரல் சன்லைட் தான், நல்ல வெளிச்சமா இருந்தாதான் அன்னைக்கு டிராமா நடக்கும். அன்னைக்கு மேகமூட்டமா இருக்கு, மழையா இருந்தா டிராமா நடக்காது. ஸோ லைட்டிங் வந்து நேச்சுரல் சன்லைட் தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸஸ் அக்கர்ட் இன் த ஆஃப்டர்நூன். ஒரு ஷோ இல்லைன்னா 2 ஷோ பகல் நேரத்துல மட்டும்தான் இருக்கும், ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் கிடையாது. லாங்குவேஜ் அண்ட் ஃபார்ம். ஷேக்ஸ்பியர் யூஸ்ட் blank verse for nobles, prose for commoners and comic scenes, shifts between verse and prose to show emotion, status or madness as in Hamlet. இப்போ ஷேக்ஸ்பியர் என்னென்ன மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணாரு? blank verse, பணக்காரவங்க பேசுறப்பெல்லாம் blank verse, poetic லாங்குவேஜ் யூஸ் பண்ணாரு. சாதாரண மெய்ட்ஸ், சர்வன்ட்ஸ், சாதாரண மெக்கானிக்ஸ் யூஸ் பண்றதெல்லாம் ப்ரோஸ் லாங்குவேஜ். அடுத்தது ஷிஃப்ட்ஸ் பிட்வீன் வேர்ஸ் அண்ட் ப்ரோஸ். சிலப்போ ஹாம்லெட் மாதிரி பெரிய பிரின்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இமோஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கப்போ ரெண்டும் மாறி மாறி பேசுற மாதிரி காமிச்சிருப்பார். அடுத்து தியேட்ரிக்கல் டெக்னிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நரேஷன், ஃபிளாஷ்பேக், ஃபிளாஷ் ஃபார்வர்ட், இது எல்லாமே இருந்தது. அதாவது கதை சொல்ற மாதிரி இருக்கிறது தான் நரேஷன். ஃபிளாஷ்பேக் டெக்னிக் தெரியும். ஃபிளாஷ் ஃபார்வர்ட்னா முன்னாடி போறது. ஓகே, ஸ்பிளிட் ஃபோக்கஸ் அண்ட் ஸ்போக்கன் தாட். ஸ்போக்கன் தாட்னா அந்த மனசுக்குள்ள இருந்து வெளிப்படுத்தின இந்த சாலிலாக்கி மாதிரி. அடுத்து சிம்பாலிசம், ஃபோர் ஷேடோயிங், ஏதாவது ஒரு குறியீடுகள் காமிக்கிறது எல்லாமே தியேட்ரிக்கல் டெக்னிக்ஸ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 பூ முட்டிக்கிற மாதிரி காமிக்கிறது இன்டிமேட் சீன்ஸ்க்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள்ஸ் காமிக்கிறது, ரெட்டா காமிக்கிறது வயலன்ஸ்க்கு, இதெல்லாம் வந்து சிம்பிள்ஸ். ஓகே, ஆல் தீஸ் கன்வென்ஷன்ஸ் மேட் எலிசபெத்தன் தியேட்டர் லைவ்லி,
fast-paced and highly interactive, allowing Shakespeare's plays to achieve dramatic power without scenery. Sceneries, அதாவது பெருசா செட்டிங்ஸ் சீனரி இல்லாமலே அந்த பிளே வந்து நல்லா அவங்களால என்ஜாய் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த தியேட்ரிக்கல் கன்வென்ஷன்ஸ்னால தான். மக்களுக்கு அந்த கன்வென்ஷன்ஸ் புரிஞ்சே இருந்தது. பிளே வந்து பார்க்குறவங்களுக்கு இது இப்படிதான் அப்படிங்கிறது அந்த பொய்டிக் வேர்ட்ஸ் மூலமாகவும் அவங்களோட ட்ரெஸ் மூலமாகவுமே அவங்க இமேஜின் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு பெரிய பேட்டில் சீன்னா அங்கே இருக்கிறது 10 பேருக்குள்ள தான் அவங்க நடத்தி காமிக்கணும். ஸோ ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கேயும் அங்கேயும் செல்கிறார்கள்ன்றது டயலாக்ஸில் தான் வரும். ஓகே, அங்கே இருக்கிறது 10 பேர் தான் இருப்பான் பேட்டில் சீன்ல. அதெல்லாம் தான் நம்மளுக்கு என்னது அப்படின்னு சொன்னால் அந்த இமேஜினேஷன். இப்போ கன்க்ளூஷன் வந்தாச்சு. ஷேக்ஸ்பியர்ஸ் ஜீனியஸ் not only lay not in inventing new stories but in transforming older materials into powerful drama filled with poetry, complex characters and emotional depth. இப்போ ஷேக்ஸ்பியரோட ஜீனியஸ் அப்படிங்கிறது வந்து புதுசாக கிரியேட் பண்ணணும்னு கிடையாது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டோரியை, ஓல்ட் அண்ட் மெட்டீரியலை பவர்ஃபுல்லாக கொடுத்தாரு. மொதல் இருந்த ஸ்டோரிஸ், ஏன்னா ரோசாலின்லாம் நம்ம ஆல்ரெடி வந்த கதை தான், அதாவது அஸ் யூ லைக் இட்லாம். ஆனால் அதுக்கு வந்த ஒரு அந்த டைமில் எழுதினவரே ரோசாலிண்ட் எழுதியிருந்தாலும் அஸ் யூ லைக் இட் தான் பிரபலமாச்சு. அதே கதையை ஷேக்ஸ்பியர் சொன்னப்போ தான், ஒரே கதை தான், பழைய ஆத்தர் சொன்னப்போ அது நல்லா இல்லை, ஆனால் புது ஷேக்ஸ்பியர் அவரோட மொழியில் சொல்கிறப்போ அது ரொம்பவே எக்ஸைட்டிங்காக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இவரோட ட்ராமா filled with poetry, complex characters and emotional depth. His theatrical world relied on Elizabethan conventions, open stages, minimal scenery and male actors, soliloquies, rich language. Already நம்ம பார்த்த விஷயம் தான் இங்கே சம பண்ணிட்டு இருக்கோம். Okay, together Shakespeare's sources and theatrical conventions give his works the unique blend of classical depth, historical insight, imaginative storytelling and dramatic brilliance. So அவரோட சோர்சஸும் தியேட்ரிக்கல் கன்வென்ஷன்ஸும் அவரோட பிளேஸ்க்கு தேவையான ஒரு யூனிக் பிளெண்ட் கொடுத்தது. ஒரு தனிப்பட்ட ஒரு தனித்துவமான ஒரு அழகை அவரோட ஒர்க்ஸ்க்கு அழகாக கொடுத்தது இந்த தியேட்ரிக்கல் சோர்சஸும் அந்த அடுத்ததான் அவரோட அந்த கன்வென்ஷன்ஸும். Okay, so with this we come to the end of this topic. Hope you liked my explanation. Thank you and subscribe for more such videos.